கௌதம சிகாமணியின் வெற்றி உங்களது வெற்றி. கௌதம சிகாமணியின் வெற்றி நமது அண்ணன் ஸ்டாலினின் வெற்றி. கௌதம சிகாமணியின் வெற்றி நமது கேப்டனின் வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க எல்லாரும் பார்த்து நான் சொல்றேன், கௌதம சிகாமணி டாக்டருக்கு படித்தவர், இளைஞர், பண்பாளர், மக்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக நாளையோட நம்ம தேர்தல் பிரச்சாரம் முடிகிறது. நல்லா நீங்க எல்லாரும் யோசிக்கணும். ஒரு நல்ல வேட்பாளர் இந்த திருக்கோயிலூர் தொகுதியில உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளர் கௌதம சிகாமணிக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே இந்த ஏகப்பட்ட வேலைகள் நம்ம திட்டங்களை முடிச்சிருக்காங்க. அதுல சிலவற்றை நான் குறிப்பிடுகிறேன். இங்க திருக்கோயிலூர் அரசு மருத்துவமனையில 67 கோடி. இப்ப வண்டி முன்னாடி உட்கார்ந்திருக்கார் பாரு, எங்கள் அண்ணன் பொன்முடி அவர்கள். அண்ணன் பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் நிறைய திட்டங்களை இந்த திருக்கோயிலூருக்கும் நமது விழுப்புரம் மாவட்டத்திற்கு செய்ததை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. அந்த வகையில் அண்ணன் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்த காலத்தில் இந்த திருக்கோயிலூருக்கு செய்த பணிகள் ஏராளம். அதை தொடர்ந்து கௌதம சிகாமணியும் உறுதியாக உங்களுக்காக உழைத்து நிச்சயமாக இந்த தொகுதிக்காக சிறந்த முறையில் பணியாற்றுவார். திருக்கோயிலூர் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 67 கோடியில புதிய மாவட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. 16 கோடியில கலை மற்றும் கல்லூரிகள், அறிவியல் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. திருவெண்ணைநல்லூர்ல ஏனாதி மங்கலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க குடிநீர் வசதி, பாசன வசதி அணைக்கட்டை 85 கோடிக்கு ஏற்கனவே செய்திருக்கிறோம். அது மட்டுமில்லை, அரகண்டநல்லூர் திருக்கோயிலூர் நகரத்தை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க தரைப்பாலத்திற்கு புதிதாக உயர்மட்ட பாலம் 110 கோடியில ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி திருவண்ணை நல்லூர்ல சின்ன சவுளையில புதிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் 3 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. அரகண்ட நல்லூர் மேல் அரசு நிலை பள்ளியில 3 கோடி மதிப்பீட்டுல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். திருக்கோயிலூர் அந்தந்த மருதூர் பகுதியில் முகையூர் ஏமப்பேர் பகுதியில் இணைத்திடும் வகையில் 130 கோடி மதிப்பீட்டில் புதிய அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. நீங்க யாருமே மறந்துவிட முடியாது. முகையூர் ஒன்றியம் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறுதொழில் சிப்கோ, அதாவது 2000 நகரங்கள் நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பை பெறும் வகையில் மிகப்பெரிய தொழிற்பேட்டைகளை உங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. முகையூர் ஒன்றியம் மாரங்கியூர்ல தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இங்கு 40 கோடி மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. முகையூர் ஒன்றியம் அருளவாடியிலிருந்து செங்கராயனர் செல்வள்ளியில தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க ரூபாய் 16 கோடி ரூபாயில ஏற்கனவே பல மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை யாரும் மறந்துவிட முடியாது. முகையூர் ஒன்றியம் வீரபாண்டியில் திரௌபதி அம்மன் கோவில் குளத்தை சீர் செய்து 2.50 கோடி ரூபாய் செலவுல ராஜகோபுரம் அமைக்கும் பணியும், அதே மாதிரி திருக்கோயிலூர் நகரத்தில் வீரட்டேஸ்வர் கோவில் திருப்பணிக்காக 4 கோடியும் ஒதுக்கப்பட்டு குடமுழுக்கு வெகு சிறப்பாக செய்யப்பட்டது. மக்களாகிய நீங்கள் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. முட்டையூர்ல அதே மாதிரி ஒன்றியம் பையூர்ல சிறுமதுரை செல்லும் வழியில